வெல்கம் டு TAP ICE இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் SSC CHSL 2025 எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் மோக் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து டே 6. இன்றைக்கி ஒரு 25 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The following sentence has been divided into 4 segments. Identify the segment that contains a grammatical error. She was singing beautifully in the concert hall last night. ஸோ இந்த சென்டென்ஸில் 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் எங்கே எரர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஷீ வாஸ் சிங்கிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, ரைட். ஸோ ஷீக்கு வாஸ் தான் பயன்படுத்தணும், கரெக்டு தான். இங்கே பாருங்கள், லாஸ்ட் நைட் அட்வர்ப் ஆஃப் பாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, டென்ஸ் வைஸ் இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இன் த கான்செப்ட், இன் த கான்செப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் இல்லை, அட் த கான்செப்ட். ஸோ இங்கே ப்ரிப்போசிஷனல் எரர் இருக்குது. மோஸ்ட்டாக பியூட்டிஃபுல்லிக்கு அப்புறம் நம்ம இன்னும் பயன்படுத்த மாட்டோம். எப்பயுமே கான்செப்ட்டுக்கு நீங்கள் அட் த கான்செப்ட் தான் பயன்படுத்தணும். ஸோ ஆப்ஷன் எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லி இன் கிடையாது, பியூட்டிஃபுல்லி அட் த கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் பீன் கிவன் ஆஸ் ஆப்ஷன்ஸ். செலக்ட் த ஆப்ஷன் தட் கண்டைன்ஸ் அன் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I will be study around 7 o'clock. Around 7 o'clock. Be study. Will I. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த will be இது என்ன டென்ஸு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் will followed by be ப்ளஸ் வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம். இதுவே பேசிவ் வாய்ஸாக இருந்ததுன்னா ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வில் பி ப்ளஸ் வெர்போடைய தேர்ட் ஃபார்ம் வரணும். ஆனால் இங்கே பாருங்கள், வில் பி ஸ்டடி அப்படின்ட்டு வெர்போடைய பேஸ் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ கிராமட்டிக்கலாக டென்ஸ் வைஸாகவும் சரி, இந்த இடத்துல என்ன இருக்குது, எரர் இருக்குது. வில் பி ஃபாலோடு பை வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும், இல்லைனா வெர்போடைய தேர்ட் ஃபார்ம் வரணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஐன்றது சப்ஜெக்டை தான் குறிக்குது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் தான். அப்போ வில் பி ஸ்டடியிங் அப்படின்னு வரணும். பாருங்கள், டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு எல்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கிராமர் வந்து இப்போ ஒரே டாப்பிக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னால் அதுலேருந்து மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஒரு கொஸ்டினே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையுமே தான் படிக்கணும், ரைட். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டிடியூட் த அண்டர்லைன்டு செக்மெண்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். ஹி டேக்ஸ் ஹிஸ் ஆல்வேஸ் டாக் ஃபார் எ வாக் இன் த பார்க். இந்த செக்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த செக்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஆல்வேஸ், நெவர், ஆஃபன். ஸோ இதெல்லாம் வந்து அட்வர்ப் தான், ரைட். இது எல்லாமே அட்வர்ப் தான். எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட்டுக்கும் வர்புக்கும் நடுவில் வரும். அப்போ ஹி ஆல்வேஸ் டேக்ஸ், இந்த ஆல்வேஸ்ன்றது இங்கே வரணும். He always takes his dog for a walk in the park. அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். இந்த மாதிரி அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், இதெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில் வரும். சார், ஒருவேளை சப்ஜெக்ட்டு, ஆக்சிலரி வெர்பு, மெயின் வெர்பு வருது சார், 2 வெர்பு வருது, இப்போ நான் எங்கே ஆல்வேஸை போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட்டு ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அட்வர்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் வெர்பு போடணும், ரைட்டா. ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ரூல் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டோனியம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஸோ ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. எந்த டேர்முக்குன்னு பாருங்கள், வெகிமெண்ட். ஸோ வெகிமெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. ரிலையபிள்னா நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட்டு. ஸோ பேஷனேட்னா என்ன, வில்லிங், ஒரு விஷயத்தை செய்ய விருப்பப்படுறது தான் பேஷனேட். மைல்டுனா ஓகே அப்படின்ற மாதிரி தான். அப்போ வெகிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பேஷனேட்னு அர்த்தம்.
இன்டென்ஸாக முடிவெடுக்கிறது, அதாவது இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதில் ஒரு விடாப்பிடியாக இருக்கிறதுக்கு பேர் தான் வெகிமெண்ட். இன்டென்ஸ்னால் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக, பேரார்வமாக. அப்போ பேரார்வத்துக்கு நம்மளுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைல்டு. அப்போ பேஷனேட்னாலும் இன்டென்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று கேட்டால் இதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது பேர் தான் இன்டென்ஸ். நான் இந்த வேலையை கண்டிப்பாக செய்வேன். அப்போ நம்மளுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன சொல்லுவோம், பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா. அப்போ இன்டென்ஸுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா மைல்டு. வெகிமெண்ட்னா என்ன அர்த்தம்னா இன்டென்ஸ் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் ஆஃப் த கிவன் வேர்ட் டு ஃபில்லிங் த blank. The new construction sites have dash attack by the environmentalist அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு இடத்துல கட்டிடம் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை கட்டக்கூடாது, மாசுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த இடத்துல என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கம் ஆஃப், கம் அப்பான், கம் அண்டர், கம் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக்சீட். கம் அப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீட் பை சான்ஸ். ஏதோ ஒரு வேலையாக போய் அவங்கள போய் கம் அக்ராஸ்னாலும் அதே அர்த்தம் தான், கம் அக்ராஸ்னாலும் அதே அர்த்தம் தான். கம் அண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கடந்து வருதல், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அப்போ கம் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுற மாதிரி வெளியே கொண்டு வர்றது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் ஹேவ் டேஷ் அட்டாக் பை த என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு அந்த பில்டிங் நடந்துட்டு இருக்கு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பை வந்து எதிர்கொள்ளுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற டேர்மை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ கம் அண்டர் அட்டாக், ரைட். ஸோ மோஸ்ட்டாக இந்த அண்டர்ன்ற ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நம்ம அட்டாக்ன்ற டேர்மை பயன்படுத்துவோம். பட் இதுக்கு மீனிங் தான். ஸோ அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், அந்த பில்டிங் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th ஒன் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டோனியம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட். த growth ஆஃப் த செல் வால் இஸ் வெரி ரேர்லி யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும், யூனிட்டி அப்படின்னு அர்த்தம், ஒருங்கிணைந்து, ஹார்மோனியஸ் அப்படின்னு அர்த்தம். பேர்டுனா ஒன்றா சேர்றது, பேலன்ஸ்டுனா ஒரு கீழே தடுறாமல் ஈக்குலிபிரியமாக இருக்கிறது, ஃபிக்ஸ்டுனா ஒரு இடத்துல மாட்டி வைக்கிறது, வெரிகேட்டட்னா வெரைட்டின்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுங்க, வெரைட்டி அப்போ வித்தியாசமாக அப்படின்னு அர்த்தம். அதான் யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி, வெரைட்டினா டிஃப்ரெண்ட்டாக. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ எதை சூஸ் பண்ணுவீங்க, வெரிகேட்டட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெரிகேட்டட்னா வெரைட்டி அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், select the most appropriate antonym of the underlined word in the given sentence. The performance of the team in the last match was dismal. Dismalனா badன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், bad. luminous bright. bad இல்லைன்னா டல்லுன்னு கூட எடுத்துக்கங்க. சேடன்னாலும் அதுதான், சேடுன்னு மீனிங். சீப்னா ரொம்ப லோ அப்படின்னு அர்த்தம். டெய்னிட்டினா ஸ்மால் அப்படின்னு அர்த்தம், ஸ்மால் டெலிகேட் அப்படின்னு அர்த்தம், ரைட். ஸ்மால் டெலிகேட் அப்படின்னு அர்த்தம், ஸ்மால்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப சேடாக விளாண்டாங்க, டல்லாக விளாண்டாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன, லூமினஸ், பிரைட்டாக விளாண்டாங்க. ஸோ நல்லா விளாண்டாங்கன்னா பிரைட்டாக இருக்கும். அப்போ டல்லாக விளாண்டாங்கன்னா நம்ம என்ன, டிஸ்மல் மீன்ஸ் சேடுன்னு அர்த்தம். அவங்க அந்த மேட்ச்சில் ரொம்ப சோகமாக விளையாண்டாங்க. சோகமானா அவங்களுடைய விளையாட்டை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து சோகமாக இருந்திருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ லூமினஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. ஃபிசியாலஜிஸ்ட், கண்டேஜியஸ், கிரேசியஸ், கரேஜியஸ். இதில் எந்த வேர்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிசியாலஜிஸ்ட் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கண்டேஜியஸ்னால் பரவக்கூடிய ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய. கண்டேஜியஸ்னால் தொட்டால் இன்னொருத்தவங்களுக்கு தொத்திக்கும் இல்லையா, அது பேர் தான் கண்டேஜியஸ்.
கிரேஷியஸ்னால் ஸோ கைண்டுன்னு அர்த்தம், ரொம்ப அன்பான, ஸோ கைண்ட் அப்படின்னு அர்த்தம். கரேஜியஸ்னால் ரொம்ப தைரியம் மிக்க அப்படின்னு அர்த்தம், போல்டுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன மிஸ்டேக்னா இந்த இடத்துல ஐ வரக்கூடாது, ஈ வரணும். அப்போ இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டுனா நீங்கள் வவ்வலில் தான் மேக்ஸிமம் எரர் இருக்கும் 70%. அதில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வவ்வலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டபுள் வேர்ட்ஸ் ரெண்டு வேர்டு இருக்கும் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மிச்ச கான்சோனன்ட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வவ்வலு, ரெண்டாவது ரிப்பீட்டட் வேர்டு, மூணாவதாக வந்து கான்சோனண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ 4th கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். சாரி 8th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம், வாக் எ டைட் ரோப். இது ஒன்றும் கிடையாது, அந்த ரெண்டு கழியை வச்சுட்டு நடுவில் ஒரு கயிறை கட்டி அது மேலே நடப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாக் எ டைட் ரோப்னா ஒரு கயிறு மேலே நடக்கிறது. டு வாக் ஆன் எ நேரோ ரோட், டு ஆக்ட் கேர்ஃபுல்லி இன் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், டு பி டென்ஸ்டு அபவுட் சம்திங், டு ட்ரை அண்ட் பேலன்ஸ் யுவர் செல்ஃப். ஆக்சுவலாக என்ன, ரொம்ப கடினமான சுச்சுவேஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அப்போ அந்த கயிறு மேலே ஏறி நடக்கிறது எப்படின்னா, கரணம் தப்புனா மரணம். அப்போ அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2. டைரக்ட் மீனிங்காக நம்மளுக்கு எப்பயுமே இடியம் இருக்காது. இடியம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கை தான் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். The following sentence has been divided into 4 parts. Identify the part that contains an error. Pradigya arrived to the railway station 5 hours early. Railway station, Pradigya arrived to the 5 hours early. இங்கே எங்கே எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரைவ்டுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் இருக்குது, அரைவ்டு அட்டு, ரைட். எங்கே அரைவ் ஆகுறாங்களோ அங்கே அரைவ்டு அட்டுன்னு பயன்படுத்துவாங்க. அரைவல் ஃப்ரம், எந்த இடத்துலேருந்து வராங்களோ அதுக்கு ஃப்ரம் பயன்படுத்துவாங்க. இப்போ அவங்க எந்த இடத்துக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ அரைவ்டு டு பயன்படுத்தக்கூடாது, அரைவ்டு அட் அப்படின்ற ப்ரிப்போஷன் தான் பயன்படுத்தணும். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், டு தி கிடையாது, அட் தி. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் செலக்ட் த ஆப்ஷன் வித் த கரெக்ட் யூஸ் ஆஃப் த ஃப்ரேசல் வர்ப். ஸோ ஃப்ரேசல் வர்பை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரேசல் வர்புன்றா என்ன? ஃப்ரேசல் வர்ப்னா வர்பு ஃபாலோடு பை அட்வர்ப் ஆர் வர்பு ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன், வர்பு ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன் ஃபாலோடு பை அட்வர்ப். ஸோ இந்த 3 காம்பினேஷனில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரேசல் வர்புன்னு சொல்லுவோம். ஸோ எங்கே ஃப்ரேசல் வர்பு இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. மஸ்டரப், மஸ்டரப்ன்றது ஒரு ஃப்ரேசல் வர்பு. மஸ்டரப், 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 மஸ்டரப். மஸ்டரப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேதர்னு அர்த்தம். மஸ்டரப்னா என்ன அர்த்தம், கேதர்னு அர்த்தம். மஸ்டரப்னா கேதர் அப்படின்னு அர்த்தம், ரைட். மஸ்டரப் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம தைரியத்தை கொண்டு வர்றது, அதுக்கு பேர் தான் மஸ்டரப். ஆனால் இதில் எரர் கிடையாது, ரைட்டா. இப்போ பாருங்கள், பிரதீக் வாஸ் பிளானிங் டு ஆஸ்க் ஸ்ரேயா ஃபார் எ ஃபேவர். ஸ்ரேயாவை நோக்கி பிரதீக் வந்து ஏதோ ஒரு கேட்குறாரு, அதாவது இதை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பட் ஹீ குட் நாட் மஸ்டர் அப் த கரேஜ். அவங்க கிட்ட போய் அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை. ஸோ அவங்க பாருங்க, broken, chickened out, checked out, turned down. ஸோ இந்த 4 ஃப்ரேசல் வர்பில் இவங்க சொல்கிற அந்த 2 லைனுக்கு எது ஆப்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் broken. brokenனா என்ன அர்த்தம்னா உள்ளே என்ட்ரா வருது, ரைட்டா. broken இல்லைனா உடஞ்சி போகிறது, ரைட். நெக்ஸ்ட் ஒன் chickened out அப்படின்னா என்ன அர்த்தம்னா chickened outனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கரேஜை லூஸ் பண்ணுறது, அந்த தைரியத்தை வந்து நம்ம இழக்கிறது. லாஸ்ட் கரேஜ், தைரியத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணுறது, அது பேர் தான் நம்ம chickened out அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செக்டு அவுட்னா உங்களுக்கு தெரியும், வெளியே போகிறது. செக்டு அவுட் மீன்ஸ் ஒரு இடத்துலேருந்து நம்ம வெளியே போகிறது. செக்இன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறது. டேர்ன்டு டவுன்னா ரிஜெக்ட்னு அர்த்தம். அப்போ இதில் எது நம்ம சூஸ் பண்ணோம், ஆப்ஷன் 2. ஏன்னா என்னமோ ஒரு கரேஜ், அதாவது தைரியத்தை உண்டு பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் அவருக்கு என்ன வரல, அந்த தைரியம் வந்து வரல. அப்போ என்ன சூஸ் பண்ணோம், chickened out அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
Read the sentence carefully and select the most appropriate option to substitute the underlined part. The revolt of the laborers will be considered as an epoch in the world history. Epoch அப்படின்ற டேர்முக்கு என்ன மீனிங்? எப்போச்னா important period in the history. அதாவது வரலாறுல ஒரு முக்கியமான காலத்துக்கு பேர் தான் என்ன? எப்போச் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்க, அன்பாப்புலர் மெஷர், ஹோஸ்டைல் ஈவெண்ட், இம்பார்ட்டன்ட் பீரியட். ஸோ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் பீரியட். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Read the given sentence carefully. Change the meaning of the sentence by replacing the underlined word with its antonym from the following option. I have keen interest in reading the mind of those students who are boisterous at home but on their best behavior at school. வீட்டில் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க. பாய்ஸ்ட்ரஸ்னால் வெரி ஆக்டிவ்னு அர்த்தம். பாய்ஸ்ட்ரஸ்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெரி ஆக்டிவ் அண்டு நாய்ஸி. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போடுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்தவொடனே அப்படியே அமுக்கமாக அமைதியான பையனாக மாறிடுவாங்க. அது பாய்ஸ்ட்ரஸ்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப ஆக்டிவாக, சுறுசுறுப்பாக, ரொம்ப சத்தம் போடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டோனியம், ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். பாருங்கள், கிளாமரஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கிளாமரஸ் அப்படின்றது ஒரு சத்தம், எரிச்சலை, கன்ஃபியூஷனை கொண்டு வர்ற ஒரு சத்தம். இதுவும் சவுண்டு தான், நாய்ஸ் தான். என்ன கொண்டு வரும்? குழப்பத்தை கொண்டு வரும். இந்த டிராஃபிக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வர்ற சத்தம். ப்ராத்திங்னா என்ன அர்த்தம்னா நொர நொறையாக வர்றது. ப்ராத்திங்னா என்ன அர்த்தம்? நொர நொறையாக வர்றது. நம்ம இந்த துணி பவுடரை போட்டு தண்ணியில் கலக்கும் போது அந்த நொர நொறையாக வரும் இல்லையா, அது பேர் தான் ப்ராத்திங். பிளாசிட்னா பேரமைதி அப்படின்னு அர்த்தம். அப்போ காம் அப்படின்னு அர்த்தம். ராக்கஸ்னாலும் நாய்ஸின்னு அர்த்தம், நாய்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? பாய்ஸ்ட்ரஸுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. இதில் எது ஆப்போசிட்டு? அவர் வெரி ஆக்டிவ் அண்ட் நாய்ஸிக்கு ஆப்போசிட் என்ன? காம். ஸோ சி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சூஸ் த ஆப்ஷன் தட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த மீனிங் ஆஃப் த idioms and phrases underlined in the given sentence. You can best identify the fair weather friends at the time of adversity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்வர்சிட்டினா நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரங்கள். நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இருப்போம் இல்லையா, நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு பார்ப்போம். நம்ம கஷ்டம் வர்ற நேரம் இதை நம்ம எதிர்பார்த்தது இல்லையே அப்படின்னு இருப்போம். அந்த நேரத்தில் எந்த ஃப்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். அதாவது எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கம் இன் குட் வெதர் கண்டிஷன். மழை காலம் அந்த மாதிரி கரெக்டான கண்டிஷனில் வர்றவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்மக்கிட்ட காசு இருக்கும் போதே நம்ம வருவாங்க இல்லையா, காசு இல்லாதப்போ நம்மக்கிட்ட வரமாட்டாங்க இல்லையா, அவங்க பேர் தான் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேராக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, பணக்காரராக இருக்கும்போது நம்ம கிட்ட வருவாங்க இல்லையா, அவங்க தான் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் ஒன்லி அட் த டைம் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. நல்லா வெல்த்தாக இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட வர்றவங்க. நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க வரமாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் வரலன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், 15th பாருங்கள். Select the most appropriate meaning of the underlined idiom in the following sentence. I can't begin to talk on this situation right now. I am still wrapping my head around it. ஸோ இந்த இடத்துல wrapping my head இருக்கு இல்லையா, இதை அண்டர்லைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. wrapping my head around it அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நம்ம பிரேக் டவுன் பண்ணுறது. அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? wrapping my head around it. என்னுடைய தலையை அதை சுற்றி வச்சுருக்கேன், அந்த விஷயத்தை சுற்றி என் மைண்டு இருந்துக்கிட்டே இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு. அப்போ இக்னோரிங் சம்திங் கம்ப்ளீட்லி தப்பு. அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டமானதை வந்து கற்றுக்கிறது. ஸோ அதான் ஆன்சர் கரெக்டு. கம்பேரிங் டூ திங்ஸ் தட் காண்ட் பி கம்பேர்டு, அதெல்லாம் கிடையாது. ரிவீலிங் எ சீக்ரெட் நோபடி நோஸ், அதுவும் கிடையாது. ரைட், ரிவீலிங் எ சீக்ரெட்டுக்கு ரெண்டு இருக்குது. கேட் அவுட் ஆஃப் த பேக், அதுவும் ரிவீலிங் த சீக்ரெட்டு. ஸ்பில்லிங் த பீன்ஸ், இதுவும் ரிவீலிங் த சீக்ரெட். இந்த ரெண்டு இடியமும் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் டெஸ்ட் பாருங்கள். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ மேன் டேஷ் யூஸ்டு டு டெல் த ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன் டே ஹி வாஸ் டெல்லிங் த ஃபார்ச்சூன் ஆஸ் யூஷுவல் when a man came to him and said somebody dash broken the
door of your house and has stolen many valuables. Go home at once. The fortune teller was shocked to hear the news. He could not utter a word out of shock. He just ran to his house as fast as he could. He was in such a hurry that he left all his things behind. Now one of his customers saw him rushing and dashed. Every day he dashed the fortunes of so many people, but today he could not see his own future. The fortune teller felt very embarrassed. ஒன்றும் இல்லாது, ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் குறி சொல்லிட்டு இருப்பார். ஃபார்ச்சூன்னா என்ன, நாளைக்கு நடக்க போகிறத சொல்லிட்டு இருப்பார். யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக அவருடைய வீட்டை நோக்கி ஓடுறாரு. அப்போ இவர் வேகமாக ஓடுறதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னவர் இவர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு அவர் கிண்டல் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டோரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர் வாஸ் எ மேன். உங்களுக்கு தெரியும் மேன் பர்சனாக இருக்கும்போது என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும், ஹூ யூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஹூ யூஸ்டு டு டெல் த ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் பீப்புள். ஹூம் எங்கே சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வரும்போது நம்ம பயன்படுத்துவோம் ஆப்ஜெக்டிவ் கேஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒன் டே ஹி வாஸ் டெல்லிங் த ஃபார்ச்சூன் ஆஸ் யூஷுவல் when a man came to him and said, somebody dash broken the door of your house and has stolen many valuables. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஜங்ஷன் அண்டு கொடுத்துருக்காங்க. அண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் இங்கேயும் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அப்போ அங்கேயும் என்ன வரணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வரணும். அப்போ எந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி இங்கே பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வர்போடைய தேர்ட் ஃபார்ம் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணோம், ஹேஸ் யூஸ் பண்ணோம். சம்படி அப்படின்றது ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன். இந்த இன்டெஃபினட் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேஸு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதான் கரெக்டு. வேல்யூபிள்ஸ்னால் அவருடைய பொருட்கள். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். Go home at once. The fortune teller was shocked to hear the news. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இதுவும் ப்ரீவியஸ் கிளாஸில் குவைட் வெரி அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை கேட்ட உடனே அந்த குறி சொல்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஷாக் ஆனதுன்னா குவைட் ஷாக்டு, QUITE, ரைட்? He could not utter, utterனா சொல்கிறது, he could not utter a word out of shock. He just ran to his house as fast as he could. Was in a hurry that he left all his things behind. Now one of his customers say him rushing and dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சான் இருக்கா, வர்போடைய செகண்ட் ஃபார்ம், கஸ்டமர் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்போடைய செகண்ட் ஃபார்ம் தான் இங்கே யூஸ் பண்ணோம். அண்டுக்கு அப்புறமா என்ன வர்பு வரணும், கமாண்டட், வர்போடைய செகண்ட் ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஈஸியாக க்ளூ கொடுத்துட்டாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Every day he dashed the fortunes of so many people, but today he could not see his own future. The fortune teller felt very embarrassed. ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணிட்டார். இந்த இடத்துல பாருங்கள், எவ்ரிடே அப்படின்றது ஒரு ரொட்டீனுக்கு நம்ம ஆல்வேஸ் எப்பயுமே என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ரொட்டீன் ஆக்டிவிட்டி, இது ரெண்டுத்துக்குமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். ஸோ ஹீ டெல்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். அவ்வளோதான். ஸோ கிளாஸ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானியம் ஆஃப் த கிவன் வேர்ட் லவ்ஷி. லவ்ஷி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேடுன்னு அர்த்தம், ரைட்? லவ்ஷி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேட், ரொம்ப துயரம் அப்படின்னு அர்த்தம். ப்ரைஸ் வர்த்தி, அதாவது அவருக்கு புகழுக்கு தகுதி வாய்ந்தவர். மாரல்னா நல்லொழுக்கம். ஃபனினா ரொம்ப கேளிக்கையா. பிட்டிஃபுல்னா ரொம்ப பரிதாபத்துக்குரிய, துக்கம் பரிதாபத்துக்குரிய. அப்போ எதை சூஸ் பண்ணுவீங்க, ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆண்டோனியம் கேட்டிருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டோனியம் ஆஃப் த கிவன் வேர்ட். அகைல், ரைட்? அகைல்னா என்ன அர்த்தம்னா ஆக்டிவ்னு அர்த்தம். அகைல்னா என்ன அர்த்தம், ஆக்டிவ்னு அர்த்தம். ஆக்டிவ் மட்டும் இல்லாமல் எனர்ஜெட்டிக்னு அர்த்தம். ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக். ஸோ ஆக்டிவ் இங்கே இருக்குது, எனர்ஜெட்டிக் இங்கே இருக்குது. அப்பத்தட்டிக் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
அப்பாத்தட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், விருப்பம் இல்லாமை. ஸ்லக்கிஷ், ஸ்லக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அட்டைப்பூச்சி, அந்த அட்டைப்பூச்சி எப்படி நகரும்? ரொம்ப மெல்லமாக நகரும் இல்லையா. அகைல்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக். அட்டைப்பூச்சி ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கமாக இருக்குமா? இருக்காது இல்லையா. அட்டைப்பூச்சி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நகரும் இல்லையா. அப்போ அகைலுக்கு என்ன ஆப்போசிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லக்கிஷ். ஸ்லக்குன்னா அட்டை, அதை ஞாபகம் வச்சுங்க. 23 பாருங்க. Select the incorrectly spelt word in the given sentence. The West Africans have a heritage of producing sculpture using wax and bronze. wax bronze வச்சுக்கிட்டு அவங்க நல்ல சிலைகள் செய்கிறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ப்ரொடியூசிங், ப்ரொடியூசிங்க்கு என்ன ஸ்பெல்லிங்கு? PRODUCING. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது தப்பு? இந்த இடத்துல எஸ் வரக்கூடாது, சி வரணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன் தட் வில் மோஸ்ட் சூட்டபிளி சப்ஸ்டியூட் த அண்டர்லைன்டு பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். ஐ கேவ் மை பெஸ்ட் ட்ரெஸ் டு ஹர் ஆன் கண்டிஷன் தட் ஷீ ரிட்டர்ன் இட் த வெரி நெக்ஸ்ட் டே இன் ஏ க்ளீன் கண்டிஷன். நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன், ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்கேன், நான் எப்படி க்ளீனாக கொடுத்தனோ அதுமாரி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ். சிம்பிள், அவ்வளோதான் கண்டிஷனல் சென்டென்ஸ். கண்டிஷனல் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது ஒரு கிளாஸ், ரைட்? இது ஒரு கிளாஸ். இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஐ கேவ் மை பெஸ்ட் ட்ரெஸ் டு ஹர் ஆன் கண்டிஷன் தட் ஷீ வுட் ரிட்டர்ன். அவங்க கொடுக்கும் பொழுது, ரைட், ஷீ வுட் ரிட்டர்ன் இட் த வெரி நெக்ஸ்ட் டே இன் ஏ க்ளீன் கண்டிஷன். அப்போ என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீ வுட் அப்படின்றது வரணும். ஆன் த கண்டிஷன் தட் ஷீ வுட் ரிட்டர்ன் இட் த வெரி நெக்ஸ்ட் டே இன் ஏ க்ளீன் கண்டிஷன். ரொம்ப க்ளீனான கண்டிஷனில் திருப்பி கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. The boy watched a science fiction, அதாவது SCIFI னா science fiction movie in the lieu of playing in the game zone. அந்த கேம் விளாட்ற இடத்துல போய் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை வந்து பார்த்துருக்காரு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த lieu of அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இன் லை ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப், சாரி நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், இன்ஸ்டெட் ஆஃப். அதாவது கேம் போய் விளையாடாமல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வந்து அவர் பார்த்துருக்காரு. அப்போ இன் லை ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஸ்டெட் ஆஃப். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தி வரக்கூடாது. இன் லை ஆஃப் பிளேயிங். அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 3 பாருங்கள். இன் லை ஆஃப் அப்படின்னா என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் கேம்ஸ், கேம் விளையாடுறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்த்துருக்கார், அவ்வளோதான். ஸோ இன்னைய டேக்கான 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம அடுத்த டெஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.